அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுன்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் முழுவதும், அதாவது மார்ச் மாதம் முழுவதும் பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதம் முழுவதும் எப்பொழுது உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பொழுது இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக பணம் உங்களை தேடி வந்தே தீரும். நீங்கள் அர்ஜெண்ட்டாக கேட்டாலும் அந்த பணம் வரும். இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் நல்ல ஒரு வருமானத்தை பெருக்கி கொடுத்து இந்த மாதம் முழுவதும் பணத்திற்கு எந்தவித குறையும் இல்லாமல் கஷ்டமும் இல்லாமல் பணம் உங்களிடம் தேடி வர்றதுக்கு இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள். மிகவும் எளிமையானது தான், அனைவராலையும் சொல்லக்கூடியது. எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. எப்பொழுது வேண்டுமென்றாலும் சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம். யார் யாருக்கெல்லாம் பணம் உங்களை தேடி வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அனைவருமே நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். அது என்ன அந்த மந்திர வார்த்தை, அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. மார்ச் மாதம் முழுவதும் பணம் உங்களை தேடி வரணும். நீங்கள் கேட்ட பணமாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸில் நல்ல ஒரு வருமானத்தை பெருக்கி கொடுக்கணும். மொத்தத்தில் மார்ச் மாதம் முழுவதும் பணப்புழக்கம் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த எளிய வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேருடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்னன்னே காரணம் தெரியாமல் கஷ்டமாக இருக்குது. பண கஷ்டம் ரொம்ப இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவாக இருக்குது. இல்லை வேறு என்ன பிரச்சனைனே தெரியாமல் எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, நாங்கள் நிம்மதியாகவே இருக்க முடியல, கடன் பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனை இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகிறதுக்கும் நல்ல ஒரு பண வரவு ஏற்படணும், குடும்பத்தில் மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். புதன்கிழமை என்று நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் பண்ணலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண முடியாதவங்க மாலை நேரம் 6 மணிலேருந்து இரவு 8 மணிக்குள்ளே உங்களுக்கு எப்பொழுது டைம் கிடைக்குதோ அப்போ இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். ஒரு சின்னதாக கிண்ணம் எடுத்துக்கோங்க. எச்சில் படாமல் நான்வெஜ் சமைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு கிண்ணம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தனம், கொஞ்சம் விபூதி, அதே போல் குங்குமம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த 3 பொருட்களிலுமே பன்னீர், அதாவது பூஜை ரூமில் நம்ம வச்சுருப்போம்ல அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா பன்னீர், அந்த பன்னீரை இந்த 3 பொருளையும் ஊற்றி அதை ஒரு பிள்ளையார் போல் பிடிச்சிக்கோங்க. அதாவது சந்தனம், விபூதி, குங்குமத்தை நீர் ஊற்றி நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிப்போம்ல அது போல் பிடிச்சி வச்சுக்கோங்க. அது போல் பிடிச்சி ஏதாவது ஒரு வாழை இலையில் இல்லைன்னா வெற்றிலைக்கு மேலே இந்த விநாயகரை வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. அருகம்புல் சாற்றி இந்த விநாயகரை நீங்கள் வழிபடும்போது சிறுக சிறுக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரணமே தெரியாமல் இருக்க பாருங்கள், அந்த பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும், பண கஷ்டங்கள் முழுவதும் விலகும். அதே போல் பார்த்திங்கன்னா கடனாக இருந்தாலும் சரி, வீட்டில் சண்டை சச்சரவு, வேறு ஏதாவது தீய சக்திகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும். நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இதை நீங்கள் புதன்கிழமையில் செய்யுங்க. அந்த விநாயகர் கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அது உடஞ்சிடுச்சுன்னா அந்த விநாயகர் எடுத்து ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. அதை டெய்லியுமே நெத்தியிலே இட்டுட்டு வாங்க. திருப்பியும் வரக்கூடிய புதன்கிழமை என்று இந்த விநாயகரை பிடிச்சு உங்கள் பூஜை ரூமில் வச்சு வழிபட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மாதம் முழுவதுமே, அதாவது மார்ச் மாதம் முழுவதுமே பணம் உங்களை தேடி வரணும், பண பிரச்சனை என்பதே இருக்கக்கூடாது, பண கஷ்டங்கள் முழுவதும் குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய வார்த்தையை எப்பொழுது நேரம் கிடைக்குதோ, உங்களால் காலையில் சொல்ல முடிஞ்சதுன்னா காலையிலையும் சொல்லலாம், மதியம் சொல்ல முடியுதா மதியம் சொல்லலாம், இல்லை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களால் சொல்ல முடியுதா தாராளமாக சொல்லலாம். ஒரு முறை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், 31 முறை சொல்லுங்கள். அது என்ன அந்த வார்த்தை, என்ன அந்த சுவிட்ச் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மணி இன்ஃபினிட்டிவ் ஹனி, மார்ச் மணி இன்ஃபினிட்டிவ் ஹனி, மார்ச் மணி இன்ஃபினிட்டிவ் ஹனி அப்படின்னு 31 முறை நீங்கள் சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு. உங்களால் 3 வேளையும் சொல்ல முடிஞ்சாலும் தாராளமாக சொல்லலாம். சப்போஸ் 3, அதாவது காலை மாலை இரவு, சப்போஸ் எங்களால் 3 வேளையும் சொல்ல முடியல அப்படின்னா ஒரு வேளை மட்டும் காலையில் சொன்னாலும் சரி இரவு சொன்னாலும் சரி ஒரு முறை நீங்கள் சொல்லுங்கள். நம்பிக்கையோடு சொல்லுங்கள். அதே போல் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் இல்லைன்னா க்ரீன் கலர் பெண்ணால் இன்ஃபினிட்டிவ் சிம்பிளை வரைஞ்சிக்கோங்க. அதுக்குள்ளே இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை இப்போ ஸ்க்ரீனில் நான் எப்படி எழுதியிருக்கணும் அது போல் எழுதி நீங்கள் அதிகமாக டைம் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல செவுத்தில் இல்லைன்னா ஏதாவது கபோர்டில் இதை
நீங்கள் ஒட்டி வச்சுடுங்க. அடிக்கடி உங்கள் கண்கள் அந்த இன்ஃபினிட்டி சிம்பிளையும் பார்க்கும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுவிட்ச் வேர்டையும் பார்க்கும். ஆட்டோமேட்டிக்கலி நம்மளுடைய மனமே அதை சொல்ல ஆரம்பிச்சிடும். இப்படியும் இந்த மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல கூட இதே முறையில் நீங்கள் ஒட்டி வச்சு அதை பார்க்கலாம். இதேபோல் இந்த ஒரு வார்த்தையை மார்ச் 31 வரைக்கும் நீங்கள் சொல்லணும், 31 முறை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தில் 31 நாட்கள் இருக்குது, அதனால தான் 31 முறை இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம். மார்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதேபோல் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை வரைஞ்சி நீங்கள் ஒட்டி வச்சுருக்கீங்க பாருங்கள், அதையுமே 31 நாள் கழித்து நீங்கள் அதை கிழித்து ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே இல்லைன்னா எரிச்சு அந்த சாம்பலை ஊதி விட்டுடலாம். இதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க, வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. அதே போல் இந்த வீடியோவை இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதாவது நீங்கள் நாளைக்கு பார்த்தாலும் சரி, இல்லை நாளன்னைக்கு பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு 10 நாள் கழித்து இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுதுன்னா அப்பொழுதுமே இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். அதே போல் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை வரைஞ்சி அதில் இந்த சுவிட்ச் வேர்டை எழுதி அதை நீங்கள் ஒட்டி வைக்கலாம். எப்போ உங்களுக்கு கண்ணில் படுதோ அப்போ கூட இதை நீங்கள் தாராளமாக நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். முழுக்க நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலனை இது கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.